அமைதியான கனத்த குரலில், அமைதி, அது ஒரு மாயை, ஒரு மெல்லிய கண்ணுக்கு தெரியாத திரை. அந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று மனிதன் பெரும்பாலும் சிந்திப்பதில்லை. ஆனால் அந்த திரையின் பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது, இருள் நிறைந்த ஒரு உலகம். பொறுமையுடன் பசியுடன் தன்னை வெளிப்படுத்த சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் ஒன்றாக. சில சமயம் அந்த இருள் திரையிலிருந்து வெளிச்சத்துக்குள் ஊர்ந்து வரும் வெளிச்சத்தை விழுங்க, குரல்களை மங்கச் செய்ய, ஆன்மாக்களை உறையச் செய்ய. இது அந்த இருள் வந்த ஒரு கதையின் தொடக்கம். இது தென்காடு பற்றிய கதை. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்த பசுமையால் சுருளப்பட்ட ஒரு கனவுலகம். அடர்ந்த வனங்கள், தெளிந்த நீரோடைகள், வானத்தை தொடும் மரங்கள். இங்கு வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது, இயற்கையின் தாளத்திற்கு இசைந்து செல்கிறது. நூற்றாண்டுகளாக அமைதியும் நிம்மதியும் இங்கு நிலவியது. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு அந்த அமைதியை ஒரு நிழல் கிழித்தெறிந்தது. அந்த நிழல் முதல் விழுந்த உயிர் பிரியா. பிரியா தென்காட்டின் மகள். அவள் பெயர் அன்பு என்று பொருள். அவளுடைய வாழ்வும் அதே மாதிரிதான், அன்பால் நிரம்பியது. 27 வயது, இயற்கை புகைப்பட கலைஞர், வனவியலாளர். அவளுடைய உலகம் மொபைல் சிக்னல் கூட எட்டாத வனங்களின் ஆழம், அபூர்வ மலர்களின் வண்ணங்கள், பறவைகளின் குரல்கள், மண் மனத்தின் உண்மை. சிறுவயதிலிருந்தே பிரியாவுக்கு இந்த வனம் ஒரு வீடு, அதன் உயிரினங்கள் அவளுடைய குடும்பம். அவளுடைய தாயார் சரோஜினி அம்மா சொல்லுவார், அவள் வனத்துடன் பேசுவாள், வனம் அவளை கேட்கும் போல இருக்கும். பிரியாவின் தந்தை ரவி ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி. இயற்கையின் மீது உள்ள காதலை அவளுக்குள் விதைத்தவர். ஒவ்வொரு விடுமுறையிலும் அவளை வனத்துக்குள் கூட்டிச் சென்று கற்றுக் கொடுத்தார். இந்த வனம் உயிருடன் இருக்கிறது, அதை உணர கற்றுக்கொள். அவள் கற்றுக்கொண்டாள். அதைவிட அவள் அதை நேசித்தாள். அவளுடைய புகைப்படங்கள் வெறும் படங்கள் அல்ல, ஒவ்வொரு படமும் ஒரு உணர்வு, ஒரு உயிரின் சுவாசம். அதனால்தான் அவளுடைய இன்ஸ்டாகிராம் வனத்தின் ஓசை ஆயிரக்கணக்கான பின்தொடர்பவர்களை பெற்றது. பிரியாவின் வாழ்க்கை திறந்த புத்தகம் போல இருந்தாலும் சில பக்கங்களில் மட்டும் கரைகள் இருந்தன, வனத்தில் நடக்கும் மர்மங்கள். கடந்த சில மாதங்களாக தென்காட்டில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்தன. அபூர்வ மரங்கள் வெட்டப்படுவது, வனவிலங்குகள் காணாமல் போவது, மண் நிறம் மாறி புதிதாக உடைந்த தடயங்கள் தோன்றுவது. பிரியா இதை எழுதி பதிவு செய்தாள். அவள் கவலைப்பட்டாள், அவள் எச்சரித்தாள், ஏதோ தவறாக நடக்கிறது. தென்காடு கிராமம் அழகோடு மட்டுமல்ல, பெரும் பழங்குடியினர்களின் உறைவிடம். பல தலைமுறைகளாக இங்கு வாழ்கின்றனர். பிரியா அவர்கள் அனைவருக்கும் வனத்து சகோதரி. 1 மாதத்திற்கு முன்பு கிராமத் தலைவர் பெரியப்பன் பிரியாவிடம் ஒரு எச்சரிக்கை கூறினார். மலைக்குள் ஒரு மாற்றம் நடக்குது, நதி மர்மம் பகுதி, அங்கே போகாதே. ஆனால் பிரியாவின் ஆர்வத்தை அடக்க யாராலும் முடியாது. அவளுடைய குறிப்பேட்டில் அவள் பதிவு செய்திருந்தாள், மண்ணில் செம்மை அதிகம், மரம் வாடுகிறது, அங்கே ஒரு வாசனை, இரும்பு புகை கலந்த மாதிரி, ஆபாயம் இருக்கலாம், ஆனால் உண்மை கண்டுபிடிக்கணும். அந்த குறிப்புகள் அவளுடைய இறுதி வார்த்தைகளானது யாருக்கும் தெரியாது. மே 14 காலை 6 மணி. பிரியா வழக்கம் போல வனத்துக்கு செல்ல தயாரானாள். 1 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன் என்று அம்மாவிடம் சொன்னாள். இது அவள் எப்போதும் சொல்லும் வாக்கியம். ஆனால் அந்த நாள் அவள் திரும்பவில்லை. காலை உருகி மாலையானது. சூரியன் மறைந்து இருள் அடர்ந்தது. பிரியா வீட்டிற்கு வரவில்லை. சரோஜினி அம்மாவின் இதயம் ஊசி குத்தும் போலிருந்தது. ரவியப்பா தன் அனுபவத்தில் உடனே உணர்ந்தார், ஏதோ நடந்துவிட்டது. அவர் ஆனந்தை அழைத்தார். ஆனந்த் பிரியாவுக்கு நெருங்கிய தோழன், பிரியாவின் உயிர் துடிப்பு போல நெருக்கம். ஆனந்தும் அதிர்ச்சியடைந்தான். பிரியா தாமதமாவது சாத்தியமில்லை. சிக்னல் இல்லாத இடத்திற்கு சென்றாலும் திரும்பும் வழியில் ஒரு குறிப்பு எழுதிவிடுவாள். அன்று இரவு 9 மணிக்கு தேடல் தொடங்கப்பட்டது. கிராம மக்கள், வனத்துறை மக்கள், ரவி, ஆனந்த் அனைவரும் சேர்ந்து தேடினார். அந்த இரவு வனம் வேறொரு உலகம். அமைதி கூட பீதியாக இருந்தது. பிரியாவின் பெயர் இருளில் எதிரொலித்தது, ஆனால் பதில் வரவில்லை. மறுநாள் காலை மேலும் குழுக்கள் சேர்ந்தன. ஆனந்த் பிரியாவின் குறிப்பேட்டை கொண்டு வந்தான். அவள் நதிமர்மம் பற்றிய குறிப்புகள் கடைசியாக எழுதப்பட்டிருந்தது. தேடல் 3ஆம் நாளை எட்டியது. பிரியா காணாமல் போயிருந்தாள். 3ஆம் நாள் மாலையில் ரவியப்பாவுக்கு பணியடைந்த உணர்வு, நம்பிக்கை குறைந்து கொண்டிருந்தது. அவர் காவல்துறையில் புகார் செய்தார். இதனால் ஒரு புதிய மனிதர் தென்காட்டில் காலடி வைத்தார். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அனுபவமிக்க, சொற்பொழிவு குறைந்த, நேர்மையான அதிகாரி. நகரத்தில் பல சிக்கலான வழக்குகளை தீர்த்தவர். ஆனால் வனம் வேறு. இது ஒரு வழக்கு அல்ல, இது ஒரு சோதனை. தேடல் 4ஆம் நாளில் ஒரு அதிர்ச்சி கொடுத்தது. அடைந்த இடம் அடர்ந்த மூங்கில் காடு.
அங்கு கிடைத்தது ஒரு மரப்பறவை. பிரியா பயன்படுத்திய பறவை. மண்ணில் பாதி புதைந்தது. அதன் அருகில் உடைந்த கேமரா லென்ஸ். அதன் கண்ணாடி துண்டுகளில் ஒரு கதை, ஒரு போராட்டம், ஒரு உயிர் காத்திருந்த உண்மை. தடயவியல் சோதனையில் அதிலிருந்த ரத்தம் மனித ரத்தம். அது பிரியாவுடையது. வனம் நிறுத்தியது. கார்த்திக்கின் குழுவும் நிறுத்தியது. அந்த தருணத்தில் அனைவரும் உணர்ந்தது, இது காணாமல் போன வழக்கு மட்டுமல்ல, இது குற்றம். இதே நேரத்தில் பிரியாவின் கேமரா மெமரி அட்டையில் சில படங்கள் மீட்டெடுக்கப்பட்டன. அந்த படங்கள் எல்லாவற்றையும் மாற்றின. இல்லீகலாக வெட்டப்பட்ட மரங்கள், மண்ணில் அகழப்பட்ட தடயங்கள், பெரிய இயந்திர சுவடுகள், இருண்ட மனித நிழல்கள், தூரத்தில் மண் பறக்கும் புகை, நதிக்கரையில் வாடி வரும் மரங்கள். படத்தின் கடைசி ஃப்ரேமில் பிரியா திடீரென கேமராவை நகர்த்துவதைப் போல பயம், அதிர்ச்சி, ஓடும் நிழல்கள். அவள் ஏதோ பெரிய ஒன்றை கண்டுபிடித்திருந்தாள். அதற்காகவே அவளை மௌனப்படுத்தினர். பிரியாவின் கேமரா காட்டிய உண்மை இன்ஸ்பெக்டர் கார்த்திகின் மனதில் ஒரு புதிய சந்தேகத்தை உருவாக்கியது. இந்த வனம், இந்த அமைதி, இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. ஆனால் யார், எதற்காக, எப்படி? இந்த கேள்விகளுக்கான விடை வனத்தின் நிழல்களுக்குள் மறைந்திருந்தது. கார்த்திக் பிரியாவின் குறிப்புகளை மீண்டும் படித்தார். மண்ணின் நிறம் மாறுகிறது, செடிகள் வாடுகின்றன, ஒரு உலோக வாசனை, ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ கண்களுக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருந்தது. அது இயற்கை சம்பவம் அல்ல, அது மனித செயல். இந்த உணர்வு தேடலை முழுமையாக மாற்றியது. இருளின் இரண்டாவது சாட்சி. 4ஆம் நாள் மாலை தேடுதல் குழுவின் ஒரு அதிகாரி கூவினார், சார், இங்கே இன்னொரு தடயம். அங்கு கிடைத்தது ஒரு சிறிய கருப்பு நிற செயற்கை நார், துணி கிழிந்த ஒரு நார். தடயவியல் நிபுணர்கள் உடனே எடுத்துச் சென்றனர். சில மணி நேரங்களில் முடிவு வந்தது. அது ஒரு கம்பள ஜாக்கெட் துணி. இந்த வனம், இந்த வெப்பம், இங்கே யார் ஜாக்கெட் அணிவார்கள்? அந்த நார் ஒன்றே விசாரணையை ஒரு முகத்திற்கு பற்றி இழுத்துச் சென்றது. குணா. குணா வனத்திற்கு அருகே இருக்கும் ஒரு கூர்மையான, வன்முறைக்கு பெயர் பெற்ற மனிதன். அவன் ரங்கன் என்ற பெரிய தொழிலதிபரின் வலது கை. ரங்கன், ஒரு பெயர், ஒரு நிழல், ஒரு பேராசை. ரங்கன். அவனது பெயர் தென்காட்டில் பயத்தோடு உச்சரிக்கப்படும். வெளிப்படையாக சமூக சேவகன், உண்மையில் சட்டவிரோத பண்டங்களின் பேரரசன். மரக்கடத்தல், நலிக்கரி, மாடு கடத்தல், விலங்கு வேட்டை, மறைமுக சுரங்க பணிகள். அவன் செல்வம் அளவிட முடியாதது. அவன் செல்வாக்கு அரசியலுக்கும் கூட எட்டாத உயரம். இந்த வனத்தில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் அவன் அறியாமல் நடக்காது. அவன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. பிரியா கண்டுபிடித்த அபூர்வ கனிமம், அதன் மதிப்பு தங்கத்தை விட அதிகம். அதுவே ரங்கனின் கண்களை இந்த வனத்திற்குள் இழுத்தது. கார்த்திக் குணாவை பிடிக்க முயற்சி. விசாரணை முன்னேறும் போது குணா தென்காட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றான். ஆனால் கார்த்திக் அவனை முடக்கினார். அவன் கைது செய்யப்பட்டது. ஆனால் விசாரணை அறையில் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனது முகத்தில் ஒரு உணர்வு மட்டும், மிகவும் ஆழமான பயம். அது காவல்துறைக்கான பயம் அல்ல, அது ரங்கனுக்கான பயம். கார்த்திக் உணர்ந்தார், குணா மர்மத்தின் திறவுகோல். அவனின் வாயை திறக்க வேண்டியது அவசியம். ஆனால் எப்படி? கார்த்திக் உளவியல் விசாரணையை தொடங்கினார். அவனை கோபப்படுத்தவில்லை, அவனை மிரட்டவில்லை, அவனை உடையாமல் அவனது அச்சத்தை பயன்படுத்தினார். விசாரணை அறையில் நடந்த மௌன போராட்டம். கார்த்திக் குணாவிடம் மெதுவாக சொன்னார், ரங்கன் உன்னை பாதுகாக்க மாட்டான். நீ அவனுக்கு என்ன? இன்னொரு பாவாடைக்காய்தான். தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிவான். குணாவின் கண்கள் அதிர்ந்தது. அவன் இதை ஏற்கனவே உணர்ந்திருந்தான், ஆனால் சொல்ல யாரும் இல்லை. கார்த்திக் தொடர்ந்தார், பிரியாவின் மரணம், அது உன் முடிவை முடிவுக்கு கொண்டு செல்லும். ஒரு குற்றத்தின் பொறுப்பு உன் தோளில் முழுவதும் விழும். குணாவின் மூச்சு கனமானது.
விசாரணை அறையின் அமைதி ஒவ்வொரு நொடியும் அவனை நெருங்கியது. மெதுவாக குணா சிதைந்தான். அவன் கைகள் நடுங்கின. கண்ணீர் வரவில்லை, ஆனால் அவன் கண்கள் அவை சொல்லத் தயங்கிய ஒரு உண்மையை தாங்கிக் கொண்டிருந்தது. அவன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். அந்த நாளில் நடந்த உண்மை. பிரியா, அந்த பெண், அவளை நாங்கள் பார்க்கக்கூடாது. அவள் படமெடுத்து விட்டு ஓட முயன்றாள். கார்த்திக் அமைதியாக கேட்டார். குணா தொடர்ந்தார். அவளை அங்கே விடினால் எல்லாம் வெளியில் வரும். ரங்கன் கோபப்பட்டான். அவன் சொல்லியது ஒன்றே, அவளை மௌனம் படுத்துங்க. அறையில் அமைதி நிலவியது. கார்த்திக் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நாங்கள் அவளை அடித்தோம். அவளுடைய கேமரா உடைந்தது. அவள் கத்தினாள். ஆனால் வனத்தின் உள்ளே யாரும் கேட்க மாட்டார்கள். கார்த்திகின் முகம் கல்லை போல ஆனது. அவளை எங்கே விட்டீர்கள் என்றார். குணா மெதுவாக சொன்னான். சுரங்க நுழைவாயில் அருகே ஒரு குழி தோண்டி இருந்தோம். அதில்தான். அவனது குரல் உடைந்தது. ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. குணாவின் தகவலின் அடிப்படையில் வனத்துறையரும் கார்த்திகின் குழுவும் ஒரு மறைமுக நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். மூங்கில்களும் செடிகளும் மறைத்திருந்த ஒரு சுரங்கம். அது மனிதனால் தோண்டப்பட்டது. ஆனால் அது வனத்தை அழிக்கும் பேராசையின் வாயில். அதன் அருகே ஒரு ஆழமான குழி. அதில் சேகரிக்கப்பட்ட மண் சோதிக்கப்பட்டது. அதில் இருந்தது பிரியாவின் துணிநாள், பிரியாவின் இரத்த கணுக்கள். இப்போது பிரியாவின் மரணம் உறுதியானது. இந்த வனம் ஒரு ஈரிழந்தது. ஒரு குடும்பம் மகளை இழந்தது. ஒரு கிராமம் நிழலால் சூழப்பட்டது. ரங்கன் கேது, குணாவின் வாக்குமூலம், சான்றுகள், கேமரா படங்கள் எல்லாம் ஒரே மனிதனை சுற்றியது. ரங்கன். அவன் கைது செய்யப்பட்டது. ஆனால் அவன் சிரித்தான். நீங்க என்னை தண்டிக்க முடியாது என்றான். அவன் அகங்காரம் வானத்தை கடந்தது. அவன் உண்மையில் நம்பினான். தன்னுடைய பணமும் செல்வாக்கும் அவனை தப்பிக்க வைக்கின்றன. கார்த்திக் அவனை நேராக பார்த்து சொன்னான். நீ மண்ணில் புதைக்க நினைத்த உண்மை, அதை பிரியா உயிரை கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ரங்கனின் முகத்தில் ஒரு நொடி பயம் தோன்றியது. ஆனால் அது உடனே மறைந்தது. அவன் தன்னம்பிக்கை இவ்வளவு அதிகம். நீதிமன்றம் ஒரு போர்க்களம். பிரியாவின் வழக்கு விரைவாக நீதிமன்றம் சென்றது. கிராம மக்கள் எல்லாரும் அங்கே இருந்தனர். அவளுடைய தாய் சரோஜினி அம்மா, அவளுடைய தந்தை ரவி, அவளுடைய நண்பன் ஆனந்த், அவர்கள் எல்லாரும் நீதி நாட வந்தனர். பொது வழக்கறிஞர் அன்பழகன் பிரியாவின் மரணத்தின் முழு கதையையும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். கேமரா லென்ஸில் இருந்த ரத்தம், மண்ணில் இருந்த கனிமம், குணாவின் வாக்குமூலம், மறைமுக சுரங்கத்தின் சான்றுகள், அவை அனைத்தும் ரங்கனின் பேராசையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஆனந்தின் சாட்சி நீதிமன்றத்தில் அதிர்வை ஏற்படுத்தியது. அவன் தன்னுடைய கண்ணீரை மறைக்க முடியவில்லை. மகளின் குரல், ஒரு தாயின் அழுகை. சரோஜினி அம்மா சாட்சி பெட்டியில் நின்றார். அவளுடைய குரல் நடுங்கியது. அவள் என் மகள். அவள் வனத்தை மட்டும் காப்பாற்ற நிலைத்தாள். அவள் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. அவளுடைய வார்த்தைகள் நீதிமன்றத்தின் சுவர்களை துளைத்தன. ரங்கன். அவன் கண்களை கீழே பார்த்தான். ஒரு நொடி வாய்தும் அவனது மனம் அதிர்ந்தது. நீதிமன்றத்தில் சரோஜினி அம்மாவின் குரல் இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவளது கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரும் உண்மை இருந்தது. அவள் இழந்தது ஒரு மகள் மட்டுமல்ல, அவள் இழந்தது ஒரு உலகம். அவளது குரல் மௌனமாகி நீதிமன்றம் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி, அது எந்த குரலையும் விட பலமாக ஒலித்தது. நீதிபதி அவளை கவனமாக பார்த்தார். அவளுடைய வார்த்தைகள், ஈவன் த்ரூ கிரீஃப், மனித உணர்வுகளின் இதயத்திற்கே நேராக சென்றது. பின்னர் சாட்சி பெட்டியில் நின்றார் ரவி, பிரியாவின் தந்தை. ஒரு தந்தையின் சாட்சியம். ரவி அப்பா முன்னே வந்து அமைதியாக நின்றார். அவர் பல ஆண்டுகள் வனத்துறையில் பணியாற்றியவர். அவரது முகத்தில் ஒரு பெருமை இருந்தது. அது அவரது மகளின் உண்மையை பற்றியது. அவரது கண்களில் இருந்தது ஒரு வார்த்தைகளால் விளக்க முடியாத வலி. நான் என் மகளை எச்சரித்தேன் என்றார் அவர் மெதுவாக. அவள் தனியாக ஆழமான பகுதிகளுக்கு போகக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் அவளுக்கு இந்த வனம் ஒரு அன்னை மாதிரி.
அதை காப்பது அவளுடைய கடமை என்று நம்பினாள். நீதிமன்றம் அமைதியாக கேட்டது. அவள் சிறுவயதிலிருந்தே வனத்தை நேசித்தாள். இந்த வனத்தில் உள்ள ஒவ்வொரு செடியையும் பறவையையும் அவள் அறிவாள். அவள் ஒருவரை சேதப்படுத்த மாட்டாள். ஆனா யாரோ அவளை மௌனப்படுத்தினார்கள். அவரது குரல் உடைந்தது. ரங்கனின் முகத்தில் சிறிது பதட்டம் தோன்றியது. அது ஒருவேளை முதன்முறையாக. பெரிப்பனின் சாட்சியம், வனத்தின் குரல். பின்ன சாட்சி பெட்டிக்கு வந்தார் பெரிப்பன், பழங்குடி தலைவர். அவர் வயதானவர், ஆனால் அவரது குரல் மலைக்கு கூட கர்ஜனை எழுப்பும் மாதிரி. இந்த வனம், இது எங்களுடைய வீடு என்று அவர் தொடங்கினார். அதை யாரும் சேதப்படுத்தக்கூடாது. அங்க நடந்த மாற்றங்களை முதலில் கண்டது பிரியா. அவள் எங்களுக்கு எச்சரிக்கை சொன்னாள். அவரது கண்களில் சோகமும் கோபமும் கலந்து இருந்தது. இந்த மண் மாற ஆரம்பித்தது. நதிக்கரையில் மரங்கள் வாடின. விலங்குகள் நடுக்கத்துடன் ஓட ஆரம்பித்தன. இது இயற்கை விஷயமில்லை. யாரோ ஏதோ செய்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ரங்கனை நோக்கி கை நீட்டி சொன்னார், இவன்தான் காரணம். நீதிமன்றம் முழுவதும் முறுமுறுத்தன. ரங்கனின் வழக்கறிஞர் எழுந்து எதிர்த்து கத்தினார், இது மூட நம்பிக்கை, சான்று இல்லை. பெரிப்பன் வலுவாக பதிலளித்தார், வனத்தின் சான்று எங்களுக்கே தெரியும். நீங்கள் நீதிமன்ற சான்று பேசுங்க, நான் வனத்தின் குரல் பேசுறேன். நீதிபதி கை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினார். ஆனால் அந்த தருணம் ரங்கனின் வலிமையை முதன்முறையாக குலைத்தது. பிரதிவாதியின் போராட்டம். தற்காப்பு தரப்பு வேடிக்கை. அடுத்ததாக தற்காப்பு தரப்பு வாதிட்டது. அவர்கள் கூறியது, பிரியா அதிக ஆர்வம் கொண்டவர். அவள் தானே ஆபத்தில் இறங்கிவிட்டாள். அவள் வனத்தில் மனநிலை சீர்கொடை நிலையில் இருந்திருக்கலாம். ரங்கனுடன் எந்த தொடர்பும் இல்லை. இவை அனைத்து வாதங்களும் ஒரு மனிதனை காப்பாற்ற அல்ல, ஒரு பேராசையை மறைக்க. நீதிமன்றத்தில் இருந்த மக்கள் கோபம் கொண்டு முணுமுணுத்தனர். ரங்கன், அவன் இன்னும் சிரித்தான். அவன் நம்பிக்கையுடன் இருந்தான். இந்த வழக்கு நான் வெல்லப் போகிறேன் என்ற முகம். ஆனால் உண்மை மெல்ல அவனை நோக்கி படிப்படியாக நகர்ந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் மாற்றிய சாட்சி குணா. நீதிமன்றத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த மரணம் வந்தது. குணாவை சாட்சி பெட்டிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் கைகடி கட்டப்பட்டு இருந்தது. முகத்தில் வியர்வை, கண்களில் பயம், கால்களில் நடுக்கம். அவன் ரங்கனை போர்க்க தயங்கினான். அவன் பார்வை கீழே. வழக்கறிஞர் கேட்டார், அந்த நாளில் என்ன நடந்தது? குணா விழுங்கிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அவங்க பிரியா, அவன் படம் எடுத்தான். எங்களை பார்த்ததும் ஓடினான். நீதிமன்றம் அமைதியாயிற்று. குணா மீண்டும் சொன்னான். ரங்கன் சொன்னான், அவளை வெளியே விடக்கூடாது, அவையெல்லாம் கெடுக்க போறாங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. ரங்கனின் முகம் மாறியது. அவன் தன்னம்பிக்கை உடைந்து கொண்டது. அவன் வழக்கறிஞர் அதிர்ச்சியடைந்தார். குணா தொடர்ந்தான், அவளை நாங்க துரத்தணும். அவள் கீழே விழுந்தா. அவ கத்துனா. ஆனா மனம் அமைதியா இருந்தது. ரங்கன் சொன்னான், இப்போ அவளை மௌனமாக்குங்க. நாங்க அவளை. அவன் குரல் நடுங்கியது. அவன் அழுதான். அது ஒரு தவறு, ஒரு பெரிய தவறு. அவள் இறக்கக்கூடாது. நீதிமன்றம் முழுவதும் அதிர்ச்சி. ரங்கன் இருக்கையில் எழுந்து கூச்சல் போட்டான், இவனே போய் சொல்றான், எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அனைவரும் உண்மை அறிந்திருந்தனர். முதன்முறையாக ரங்கன் ஒரு வழியாக தோற்றான். கேமரா லென்ஸ், ஒரு பெண்ணின் உயிரின் சாட்சியம். பின்னர் அடுத்த சான்று தயாராகியது. பிரியாவின் உடைந்த கேமரா லென்ஸ். அதில் இருந்த இரத்தக்கரை, அதில் இருந்த மண், அதில் இருந்த கனிமப்பொடி. தடயவியல் நிபுணர் சாட்சியமிட்டார், இது அபூர்வ கனிமம். இது சட்டவிரோத சுரங்க பணிகளின் விளைவு. இது ரங்கனின் நிலத்திலிருந்து பெறப்பட்டது. இதுதான் பிரியாவை கொல்ல ஆணை பிறப்பிக்கப்பட்ட உண்மை காரணம். நீதிமன்றம் மேலும் அதிர்ந்தது. அன்பழகன் பொது வழக்கறிஞர் ஒரே வரியில் வழக்கை உறுதி செய்தார்.
பிரியா ஒரு குற்றத்தை கண்டுபிடித்ததால் கொல்லப்பட்டாள். அவளுடைய படங்களே அவளது மரணத்தின் காரணம். ஆனந்தின் சாட்சியம். ஒரு நண்பனின் உடைந்த இதயம். ஆனந்த் சாட்சி பெட்டியில் நின்றார். அவரது கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. அவள் பயப்படல, அவள் ஓடல, அவள் போராடினாள். அவன் நின்று மூச்சை விட்டார். ஆனால் அவள் வெறும் புகைப்படக்காரி இல்லை. அவள் உண்மையை நேசித்தாள். அவளை யாரும் அச்சுறுத்த முடியாது. அவரது குரல் நடுங்கியது. அவள் இறக்கக்கூடாது. அந்த ஒரு வரி நீதிமன்றத்தையே மௌனப்படுத்தியது. ரங்கன், ஒரு நிழலின் வீழ்ச்சி. இப்போது அனைத்து சான்றுகளும், அனைத்து சாட்சிகளும், அனைத்து உண்மைகளும் ஒரே மனிதனை குறித்தன. ரங்கன். அவனது பேராசை ஒரு வனத்தை அழித்தது, ஒரு உயிரை பறித்தது, ஒரு குடும்பத்தை நொறுக்கியது. அவன் அந்த நிமிடத்தில் உணர்ந்தான், அவனது சாம்ராஜ்யம் சிதைந்து கொண்டிருக்கிறது. அவன் ஓட முடியாது, மறைய முடியாது. பணம் அவனை காப்பாற்றாது. முதன்முறையாக அவனது கண்களில் பயம் தோன்றியது. நீதிமன்றத்தில் நேரம் மெதுவாக நகர்ந்தது. ஒவ்வொரு சான்றும், ஒவ்வொரு சாட்சியும் ரங்கனின் மீது ஒரு கல்லாக விழுந்தது. அவன் இருந்தது ஒரு கண்ணாடி கோட்டையில். அது நொறுங்க ஆரம்பித்து விட்டது. குணாவின் வாக்குமூலம் முடிந்ததும் நீதிபதி சில நொடிகள் அமைதி கேட்டார். அந்த அமைதி, அதன் எடை யாராலும் தாங்க முடியாதது. பின்னர் அவர் சொன்னார், அடுத்த சாட்சி. அதோடு நீதிமன்றம் புதிய ஒரு மின்னல் தாக்கத்தை எதிர்கொண்டது. தடயவியல் நிபுணர்களின் இறுதி அறிக்கை, மரணத்தின் பின்னணி, தாக்குதலின் வன்முறை, மண்ணில் இருந்த ரசாயனங்கள், எல்லாவற்றையும் விளக்குவதற்காக நிபுணர்கள் வந்தனர். இந்த அறிக்கை வழக்கின் முதுகெலும்பு. முதல் நிபுணர் கூறினார், பிரியாவின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட நுண்ணுயிர் மாதிரிகள், அவை இந்த வனத்திற்கே உரியவை அல்ல. நீதிமன்றம் குழம்பியது. அவர் தொடர்ந்தார், அவை ரங்கனின் நிலத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடியவை. அந்த இடத்தில் சட்டவிரோதமாக ஒரு அபூர்வ கனிமம் தோண்டப்படுகிறது. இந்த ஒரு வரி ரங்கனின் முகத்தில் ஒரு மின்னல் போல பட்டது. நிபுணர் மேலும் சொன்னார், கேமரா லென்ஸில் இருந்த ரத்தம், அது பிரியாவுடையதே. அதுவே அவளை தாக்கிய இடத்தை காட்டுகிறது. மற்றொரு நிபுணர், பிரியாவின் மரணமான இடத்தில் கண்ட மண், அது சுரங்க பகுதியின் மண்ணோடு 100% ஒத்துள்ளது. இது திட்டமிட்ட குற்ற செயல். அனைவரும் புரிந்து கொண்டனர். இது விபத்து அல்ல, இது இயற்கையின் கோபம் அல்ல, இது மனித பேராசையின் விளைவு. மற்றொரு அதிர்ச்சி, பிரியாவின் கடைசி ஆடியோ. ஆனந்த் பிரியாவின் சாதனங்களை நீதிமன்றத்தில் அளித்திருந்தான். அதில் ஒன்றில் ஒரு குறுகிய ஆடியோ பதிவு இருந்தது. அது அவள் தப்பிக்க முயன்ற தருணத்தில் தானே பதிவு செய்யப்பட்டதாக தெரிந்தது. அந்த ஆடியோ நீதிமன்றத்தில் இயக்கப்பட்டது. அதன் சத்தம், மரங்களின் சுழல், பிராணிகள் திடீரென ஓடும் குரல், பிரியாவின் மூச்சு வேகம், கேமரா தட்டும் சத்தம். அதற்கு பின்னர் ஆண் குரல்கள், பிடிங்க, ஓடவிடாதே. பின்னர் ஒரு கத்தல். அது பிரியாவின் குரல். சரோஜினி அம்மா இடத்தில் விழுந்து அழுதார். ஆனந்த் தலையை கைவிரல்களில் புதைத்து கொண்டான். ரவி அப்பா மூச்சை ஆழமாக இழுத்தார். ஆனால் கண்களுக்குள் வெந்நீர் போர்த்து கொண்டது. இந்த ஆடியோ ஒரு பெண்ணின் இறுதி போராட்டம். அது நீதிமன்றத்தின் கல்லையும் உடைத்தது. ரங்கன், அவன் முகம் சாம்பல் போல மாறியது. அவன் கவிழ்ந்து போகும் கப்பலில் ஒரு கேப்டன் போல இருந்தான். அன்பழகனின் இறுதி வாதம். பொது வழக்கறிஞர் அன்பழகன் அனைவரின் முன் எழுந்தார். அவர் எந்த ஆத்திரமும் இல்லாமல் மிக அமைதியாக பேசினார். பிரியா ஒரு குற்றவாளி அல்ல. அவள் ஒரு பதற்றக்காரி அல்ல. அவள் மனநிலை மாறியவரும் இல்லை. அவள் உண்மையை நேசித்தாள். அவள் இயற்கையை காப்பாற்ற முயன்றாள். அவர் கைகளை உயர்த்தி ரங்கனை நோக்கி காட்டினார். ஆனால் இந்த மனிதன் இயற்கையை எடை போட்டு விற்றான். வனத்தை துண்டித்தான். ஒரு உயிரை பறித்தான். அதற்காகவே இன்று இங்கே நிற்கிறான். அவர் குரல் உயர்ந்தது. நீதியை நாம் கேட்கவில்லை, நீதியை நாம் கட்டாயப்படுத்துகிறோம். பிரியா இந்த நீதிமன்றத்தில் இல்லை. ஆனால் அவளுடைய குரல் இந்த சுவர்களை இன்னும் அதிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அனைவரின் இதயமும் ஒரே செயல்பாடு செய்தது. தற்காப்பு தரப்பின் கடைசி முயற்சி.
வெட்டிவிடும் தந்திரம். ரங்கனின் வழக்கறிஞர்கள் கடைசியாக ஒரு முயற்சி செய்தனர். குணா சொன்னது தப்பாக இருக்கலாம், பிரியா தவறுதலாக வீழ்ந்திருக்கலாம். சான்றுகள் இன்டைரக்ட், ரங்கனுக்கு சம்பந்தமில்லை. ஆனால் யாரும் நம்பவில்லை. குணா எழுந்து கத்தினார், நான் பொய் சொல்லலை, ரங்கன் சொன்னான். ரங்கன் சீறி கத்தினார், நீ பாவி, உன்னை நான். நீதிபதி கம்பியை அடித்து ஷவுட்டட், எனஃப். ரங்கனின் முகம் ஒரு சாய்ந்து போகும் முகமோக்கி போல இருந்தது. நீதிபதியின் வார்த்தைகள் ஒரு சுத்தி அடி. நீதிபதி அமைதியாக நின்றார். அவரது கண்களில் கோபமில்லை, ஆனால் அவரது குரலில் நீதியின் பாரம் இருந்தது. இந்த வழக்கு வெறும் ஒரு கொலை வழக்கு அல்ல, இது இயற்கையின் மீதான குற்ற செயல். இது ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதல். இது மனித நேயத்தின் மீதான அவமதிப்பு. அவர் ரங்கனை நேராக பார்த்தார். நீ பேராசைக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பறித்தாய். உன் செல்வம், உன் அதிகாரம் உன்னை காப்பாற்றாது. முழு நீதிமன்றமும் மூச்சை பிடித்தது. அவர் சொன்னார், ரங்கன், நீ குற்றவாளி. ரங்கன் ஒரு நொடி கூட அசையவில்லை. அவன் கண்கள் பெரிதாக பரவின. அவர் அதை காத்திருந்ததில்லை. தீர்ப்பு ஒரு புயல் வெடிக்கும் நிமிடம். நீதிபதி தொடர்ந்தார், உன் குற்றங்களுக்கு தக்க தண்டனை ஆயுள் தண்டனை. உன் சுரங்கங்கள் மூடப்படும். உன் நிலங்கள் அரசு கைப்பற்றப்படும். உன் செல்வாக்கு நசுக்கப்படும். இது ஒரு தீர்ப்பு அல்ல, இது ஒரு புயல். சரோஜினி அம்மா உடைந்து விழுந்தார். ஆனந்த் கண்ணீருடன் சிரித்தான். வலி மற்றும் நிம்மதியின் கலவை. ரவியப்பா கண்களை மூடி ஒரு நீண்ட மூச்சு விட்டார். ரங்கன் பின்னோக்கி தள்ளப்பட்டான். அவன் புரிந்தான், அவனது பேரரசு முடிந்து விட்டது. வனத்தின் ஓசை, புதிய போராட்டம். வழக்கு முடிந்தது. நீதிமன்றம் காலியாக தொடங்கியது. ஆனால் தென்காட்டு மக்கள், அவர்கள் இன்னும் நின்றார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பிரியா வெறும் ஒரு பெண் அல்ல, அவள் ஒரு குரல், ஒரு எழுச்சி, ஒரு மாற்றத்திற்கு நெருப்பு. ஆனந்த் பிரியாவின் வலைப்பதிவை எடுத்துச் சென்றான். அதை வனத்தின் புதிய ஓசை என பெயரிட்டான். கிராம மக்கள் ஒன்று கூடி வனத்தை பாதுகாக்க உறுதியெடுத்தனர். பெரியப்பன் சொன்னார், பிரியாய் போகவில்லை, அவள் இங்கேயே இருக்கிறாள். இந்த வனத்தின் காற்றில் ஒவ்வொரு இலைப்பரப்பிலும். குகையின் உள்ளே காற்று கனமாக இருந்தது. அதன் சுவர்களில் இரும்பின் வாசனையும் ரசாயனத்தின் மந்தமான மனமும் மனித பேராசையின் சுவடும் இருந்தது. கார்த்திக் டார்ச்சை உயர்த்தினார். ஒளி சுவற்றின் மீது விழுந்தது. அங்கே எண்ணெய் தடயங்கள், கனரக இயந்திரங்களின் மார்க், சமீபத்தில் நகர்த்தப்பட்ட பொருட்களின் சுவடு. ஆனந்த் மெதுவாக சொன்னான், இங்கே யாரோ ரகசியமா வேலை செய்யறாங்க சார். கார்த்திக் பதில் சொல்லவில்லை. அவரது உள்ளே ஒரு குரல் மட்டும் ஒலித்தது, பிரியா, நீ பார்த்தது இதுதான். குகையின் முதல் அறை. வழி முடிந்ததும் ஒரு பெரிய திறந்த பகுதி. அதில் உடைந்த உலோக பெட்டிகள், பணக்கார நிறுவனங்கள் பயன்படுத்திய ரிப்பன் டேப்கள், கனிம மாதிரிகள் எடுக்கப்பட்ட குழிகள், கண்ணாடியில் பேன் மூலம் எழுதப்பட்ட எண்கள். அவை அனைத்தும் குற்றச்செயலின் குரல். ஒருவேளை இது ரங்கனும் அவனோட மக்களும் பயன்படுத்திய இடமா? இல்லை. கார்த்திக் ஒரு பெட்டியை திறந்தார். அதனுள் இருந்தது வேலார் கார்ப் லேபிள் கொண்ட உபகரணங்கள். இது ஒரு சாதாரண சட்டவிரோத குழு இல்லை, இது கார்ப்பரேட் நிலை சுரங்கப்பணி. அவர் மெதுவாக சொன்னார், நம்ம இலக்கு மாறிவிட்டது. இனி இது ரங்கனின் வழக்கு அல்ல, இது இந்திய தரப்பிலேயே பெரிய குற்றம். குகையின் இரண்டாவது பகுதி. மாபெரும் இருள். அவர்கள் குகையின் ஆழத்தில் மேலும் சென்று கொண்டிருந்தனர். ஒளி குறைந்து கொண்டே இருந்தது. அதனுள்ளே ஒலி. ஒரு தூரத்தில் இருந்து ஏதோ இயந்திரம் இயங்கும் சத்தம். ட்ரு ட்ரு. ஆனந்த் அதிர்ச்சியடைந்தார். சார், அங்கே யாரோ இன்னும் வேலை செய்யறாங்க. கார்த்திக் தனது குழுவை நிறுத்தினார். ஒளி வரும் வரை படுத்துக்கோங்க, யாரையும் எதிர்த்து ஓடக்கூடாது. அவர்கள் மெதுவாக மண் மீது பமிந்து முன்னேறினார். ஒளி அதிகரித்தது. 2 பெரிய இயந்திரங்கள் புதிதாக தோண்டப்பட்ட சுரங்கத்திற்குள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அங்கே எந்த மனிதரும் இல்லை. இயந்திரங்கள் தானாகவே இயங்கின. அது தானியங்கி சுரங்க தொழில்நுட்பம். இதுவே கார்த்திப்பின் முதுகில்
ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ரங்கன் இதை செய்ய மாட்டான், இது பெரியவர்கள்தான். அதிர்ச்சி. சுரங்க வரைபடம். சுவர் மீது ஒரு பெரிய வரைபடம் இருந்தது. அதில் முழு தென்காட்டு வனமும் காட்டப்பட்டிருந்தது. வனத்தின் கீழ் பல சுரங்க வாயில்கள் வரையப்பட்டிருந்தன. மொத்தம் 7 ரகசிய சுரங்கங்கள். ரங்கனிடம் இருந்த சுரங்கம் அவற்றில் ஒன்றுதான். ஆனந்த் நம்ப முடியாமல் சொன்னான், இது பிரியாவுக்கு தெரியும்னா? கார்த்திக் தலையாட்டினார். அதனால்தான் அவளை கொன்றார்கள். அவள் உண்மையை அறிந்து விட்டாள். ஒரு திடீர் சத்தம். யாரோ ஓடுகிறார்கள். அந்த நிமிடம் குகையின் உள்ளே ஒரு ஓடுதல் சத்தம். டப் டப் டப். யாரோ ஒரு நபர் குகையின் உள்ளே இருந்து தப்பிக்க முயன்றார். கார்த்திக் கத்தினார், நிற்று, போலீஸ்! அவர்கள் ஓடத் தொடங்கினார். ஆனால் குகை வலது பக்கத்தில் இருண்டது. ஒளி குறைந்தது. அந்த நபர் ஒரு மூலையில் திரும்பினார். கார்த்திக், ஆனந்த், வனத்துறை அதிகாரிகள் அவர்கள் அவர் பின்னால் சென்றனர். ஆனால் மூலையை திரும்பும் போது அந்த நபர் காணாமல் போனார். அங்கே ஒரு சிறிய உலோக கதவு. அது ஒரு லிஃப்ட் போல இருந்தது. கார்த்திக் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அது பூட்டப்பட்டது. அந்த நபர், அவர் ரங்கனின் அமைப்பை விட பெரியவர். அவர் இதற்கு முழுவதும் பொறுப்பானவர். குகை இடிந்து தொடங்குகிறது. அதே நேரத்தில் குகையின் மேல் பகுதியில் மண் அசைந்தது. கிராக் கிராக். கார்த்திக் கத்தினார், வெளியே போங்க, இது இடிஞ்சிடும். அவர்கள் ஓடினர். பின்பக்கம் கற்கள் விழுந்தன, தூசி புகை ஆகியவை பரவின. குகையின் முழு கட்டமைப்பு யாரோ நோக்கமாக அசைத்தது போல. அதனால் ஒரு உண்மை, யாரோ இதை மறைக்க முயற்சிக்கிறார். யாரோ வெளிவராதபடி பார்த்துக் கொள்கிறார். குழு உயிரோடு வெளியே வந்தனர். ஆனால் குகையின் பாதி அவர்கள் பின்னால் இடிந்து மூடப்பட்டது. கார்த்திக்கின் கோபம் ஒரு புதிய நிலை. கார்த்திக் வனத்தின் நுழைவாயிலில் நின்று நெஞ்சில் தாபியோடு மூச்சுவிட்டார். இது இனி வன வழக்கு அல்ல, இது இந்திய தேசிய பாதுகாப்பு விஷயம். ஆனந்த் கேட்டான், சார், இது யாரு சார்? இது எல்லாரும்? கார்த்திக் சொன்னார், பிரியா தெரிந்த உண்மை நாம் இதுவரை கண்ட உண்மையை விட பெருசா இருக்கு. கிராமத்தில் உருவான பயம். குகை இடிந்து விழுந்த செய்தி கிராம மக்களிடம் மின்னல் போல பரவியது. மக்கள் பேச ஆரம்பித்தனர், இன்னும் யாரோ உள்ளாங்க, ரங்கனுக்கு மேல பெரியவர்கள் இருக்காங்க, வனம் மாத்திரமில்லை, எங்க உயிரும் ஆபத்து. சரோஜினி அம்மா கார்த்திக்கிடம் வந்தார். சார், இது முடிஞ்சிடலையா? கார்த்திக் அமைதியாக பதிலளித்தார், அம்மா, பிரியா தொடங்கிய போராட்டம் இப்போதான் ஆரம்பிக்கிறது. வேலார்கார்ப் நிழல் நிறுவனத்தின் தோற்றம். கார்த்திக் பல ஆவணங்களை பரிசோதித்த போது ஒரு உண்மை வெளியப்பட்டது. வேலார்கார்ப் அது 10 ஆண்டுகளாக அரசால் விசாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். சுற்றுச்சூழல் சேதம், நிலக்கரி சட்டவிரோத அகழ்வு, விலங்குகள் கடத்தல், பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் உயரதிகாரிகளால் மூடப்பட்டன. இப்போது அது தெளிவானது. பிரியா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தின் பலி அல்ல, ஒரு நிறுவனத்தின் பேராசையின் பலி. ஆனந்தின் கோபம். ஒரு இளைய போராட்ட வீரன். ஆனந்த் தனது மொபைலில் அந்த சுரங்கத்தின் புகைப்படங்களை பார்த்தான். சார், இதை மறுச்சிட்டு யார் இருக்கிறாங்க? கார்த்திக் சொன்னார், நாட்டின் பெரியவர்கள் ஆனந்த், அதனால் தான் இது ஆபத்தானது. ஆனால் ஆனந்த் பின்வாங்கவில்லை. நான் பயப்பட மாட்டேன். பிரியா பயப்படல, நானும் பயப்பட மாட்டேன். அவனுடைய குரலில் பிரியாவின் குரல். மறுநாள் வனத்தில் நேர்ந்த மர்மமான நடப்பு. அடுத்த நாள் காலை கார்த்திக் மனத்திற்குள் நுழைந்த போது ஒரு வித்தியாசமான மாற்றம். வனத்தின் சில பகுதிகளில் மண் திடீரென நகர்ந்தது போல இருந்தது. மரங்கள் வேரோடு கீழே விழுந்திருந்தன. மண் உலர்ந்திருந்தது. இது இயற்கையான காரணம் அல்ல, அவர்கள் இன்னும் வேலை செய்கிறார்கள் என்றார். சில நொடிகளில் ஒரு கருப்பு நிற ட்ரோன் அவர்கள் மேல் பறந்தது. ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தான். சார், இது யாரோ நம்ம பார்க்கிற மாதிரி. ட்ரோன் அவர்களை படம் பிடித்து ஆழ்ந்த வனத்தை நோக்கி போனது. கார்த்திக் மெதுவாக சொன்னார், இது நேரடி எச்சரிக்கை. இருளின் உரிமையாளர்கள். அந்த தருணத்தில் கார்த்திக் உணர்ந்தார், ரங்கன் சிறையில் இருந்தாலும் அவன் தலைகள் இன்னும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அவர்கள் அமைதி, வாழ்வு, உண்மை, அவற்றை பணத்திற்காக விற்க தயாரில்லாதவர்கள். அவர்களின் பேராசையை மறைக்க ஒரு உயிரை கூட பலியிட தயங்காதவர்கள். அவர்கள்தான் பிரியாவின் உண்மையான எதிரிகள்.
கதை இன்னும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. வனம் கத்துகிறது, மரங்கள் கூப்பிடுகின்றன, நதிகள் அதிர்கின்றன. பிரியா தொடங்கிய போராட்டம் இப்போது ஒரு தீப்பொறி போல் வனத்தை முழுமையாக வெளிச்சத்தில் காட்டுகிறது. கார்த்திக் சொன்னார், இப்போதாம் உண்மையான போர் ஆரம்பம். வனம் குணமடைய ஆரம்பித்தாலும் மனித இதயங்களில் எழுந்த காயங்கள் இன்னும் ஆறவில்லை. தென்காடு இன்னும் மூச்சை இழுத்து கொண்டிருந்தது. ஏனெனில் உண்மையின் சிறு நிழல்கள் அவை இன்னும் வெளியில் வரவில்லை. அந்த இருள், அது எங்கேயோ அங்கேயே இருந்தது, சரியான நேரத்தை காத்திருக்கும் ஒரு பாம்பை போல. இப்போதுதான் மக்கள் உணர ஆரம்பித்தார்கள். பிரியா இறந்தது ஒரு மனிதனால் மட்டுமல்ல, ஒரு அமைப்பால். கார்த்திக்கின் புதிய சந்தேகம். ரங்கன் சிறையில் இருந்தான், ஆனால் கார்த்திக் மேலும் ஆழமாக ஆராய்ந்தான். ஒன்றை அவர் புரிந்து கொண்டார், ரங்கன் இந்த சுரங்கத்தின் உரிமையாளர் அல்ல, அவன் ஒரு கருவி மட்டும். அவன் மேல் யாரோ இருந்தார்கள், அவர்கள் பெயர் கூட வெளிச்சம்க்கு வராதவர்கள். பிரியாவின் குறிப்பேட்டில் இருந்த ஒரு வரி அவரது மனதில் பதிந்தது. மண்ணின் நிறம் மாறுவது சுரங்கத்தால் மட்டும் முடியாது, இதற்கு பெரிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த வரி அவரை இன்னொரு பாதையில் இழுத்துச் சென்றது. அவர்கள் நாட்களில் வனத்தின் மேல் ட்ரோன் ஆய்வு மேற்கொண்டனர். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலம் இயற்கைக்கு மாறான ஒரு வடிவில் உள்ளதை கவனித்தனர். அது புதிதாக தோண்டப்பட்ட சுரங்கப் பகுதியிலிருந்து வெகு தொலைவில். அவர் மெதுவாகச் சொன்னார், இது ரங்கனின் வேலை அல்ல, அந்த மனிதனுக்கு இந்த அளவுக்கு திறனும் இல்லை. அமைதியாகச் செயல்படும் இருண்ட அமைப்பு. கார்த்திக்கின் அனுபவம் சொன்னது, ஒவ்வொரு பெரிய குற்றத்திற்கும் முன்னால் நிற்பவன் ஒரு பேனா, அவன் பின்னால் ஒரு கை. அந்த கையை கண்டுபிடித்தால்தான் உண்மை முழுமையாக வெளிப்படும். சில தொழிலுறை ஆவணங்களையும் நிலப்பதிவுகளையும் பார்வையிட்டபோது ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் தோன்றியது, வேளார் கார்ப். அது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தின் துணை அலகு. ஆனால் அவர்கள் காகிதத்தில் வனத்தோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். ஆனால் மண்ணில் கண்ட கனிமம், அதற்கான உலகளாவிய பறவை உரிமை, அது வேளார் கார்ப்பு கையில்தான் இருந்தது. கார்த்திக்கின் கண்ணில் ஒளி புத்திக்கு, இது ஒரு சாதாரண கொலை அல்ல, இது ஒரு நிறுவன குற்றம். ஆனந்தின் பக்கத்தில் எழுந்த புதிய தீ. ஆனந்த் பிரியாவின் வலைப்பதிவை மட்டுமல்ல, அவளது குறிப்பு புத்தகத்தையும் படிக்கத் தொடங்கினான். அதில் இருந்த ஒரு வரைபடத்தை பார்த்தபோது அவனது கண்கள் பெரிதானது. அதிலே பிரியா 10 நாட்களுக்கு முன்பு தேடிய ஒரு இடம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் கார்த்திக் கண்டுபிடித்த ட்ரோன் இடத்தோடு ஏறத்தாழ ஒன்றாக இருந்தது. ஆனந்த் கார்த்திக்கிடம் ஓடி வந்து சொன்னான், சார், இது பாருங்க, பிரியா அந்த இடத்துக்கு முன்பே போயிருக்காங்க. கார்த்திக் வரைபடத்தை பார்த்து உறைந்தார். அவர்கள் இருவரும் ஒன்றே உணர்ந்தனர், பிரியா இன்னும் பெரியதை கண்டிருந்தாள், அதற்காக கொல்லப்பட்டாள். புதிய ஆய்வு தொடக்கம். அடுத்த நாள் கார்த்திக், வனத்துறை மற்றும் ஆனந்த் அந்த இடத்திற்கு சென்றனர். அது வனத்தின் மிகவும் ஆழமான பகுதி. அங்கு செல்ல பழங்குடியினர்களுக்கு கூட பயம். பெரியப்பன் கூட உடன் வந்தார். அவர் ஒரு பெரிய கல்லை தட்டி சொன்னார், இந்த கல் முன்னாடி இங்கே இல்லை, யாரோ இதை இங்கே வைத்திருக்கிறாங்க. அவர் அருகே உள்ள மண்ணை தூக்கினார். அதன் கீழ் ஒரு உலோகத்தாள். அது அடித்தளத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. இது என்ன சார்? ஆனந்த் கேட்டான். கார்த்திக் அந்த தாளை எடுத்தார். அது கனமாக இருந்தது. அதில் எண்களும் குறியீடுகளும் இருந்தன. இது சுரங்கப் பணியில் பயன்படுத்தும் மார்க்கர். அவர் மெதுவாகச் சொன்னார், யாரோ இங்கே ரகசிய சுரங்கப் பணி செய்திருக்கிறாங்க. மண் மாதிரியிலிருந்து மற்றொரு அதிர்ச்சி. தடயவியல் நிபுணர் அடுத்த 2 நாட்களில் ஆய்வு முடித்தார். அவர்கள் சொன்னது, இந்த மண்ணில் உள்ள ரசாயனங்கள் இந்த வனத்தில் எங்கும் கிடைக்காது. இது தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தும் பொருள். ஆனால் அதே மண்ணை ரங்கனின் சுரங்கத்தில் சோதித்தபோது ஆச்சரியமான முடிவு. இவை இரண்டும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவை என்றால், வேறு இடங்களில் இருந்தாலும் சுரங்கம் ஒன்றுதான்.
ரங்கன் அவர்கள் ஒருவர் மட்டும் பணியாற்றியவன். அவனுக்கு பின்னால் வேறு மக்கள் இருந்தார்கள். அந்த இரவு வனத்தில் நடந்த விசித்திரமான ஒலி. 3ஆம் நாள் கார்த்திக் மற்றும் குழு முகாமில் இருந்தனர். நிசப்தமாக இரவு விழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய உலோக சத்தம் துங் துங் நிலத்துக்கு கீழிருந்து வந்தது போல. ஆனந்த் நடுங்கினான். சார், இது என்ன சத்தம்? கார்த்திக் விளக்கு தண்டியை எடுத்துச் சென்றார். யாரோ இரவில் வேலை செய்யறாங்க, எங்கேயோ அடியில். அவர்கள் சத்தத்தை பின்தொடர்ந்தனர். அது ஒரு பாறைக்கு அருகில் நிறுத்தியது. அந்த பாறைக்கு கீழ் ஒரு நீண்ட குழாய். அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, இயற்கை அல்ல. கார்த்திக் புரிந்து கொண்டார். இது ஒரு பெரும் அடித்தள சுரங்கத்தின் வாயில். இது ரங்கரின் சுரங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. இது இன்னும் பெரிய வலையமைப்பு. கார்த்திக்கின் முடிவு, நாளைக்கு இதை முழுவதும் தோண்டணும். இந்த வனம் நம்மளை கூப்பிடுது. அது இன்னும் உண்மை சொல்லணும். அந்த இரவு கார்த்திக் தூங்க முடியவில்லை. அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். பிரியா, நீ பார்த்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன். உன்னாலேயே நான் இங்கே இருக்கேன். கிராம மக்களின் புதிய சந்தேகம். அடுத்த நாள் தென்காடு மக்கள் அனைவரும் ஒரு வதந்தியை கேட்டனர். வனத்தில் இன்னும் யாரோ வேலை செய்யறாங்க. ரங்கன் மட்டுமல்ல, பெரியவர்கள் இருக்கிறாங்க. பிரியாவை கொன்றது வேறு காரணம். ஆரந்திரம் மக்கள் வந்தனர். உன் நண்பி ஏதோ பெருசா கண்டிருந்தாங்க. வனம் இன்னும் ஒரு ரகசியத்தை வச்சிருக்குது. ஆனந்த் அனைவரையும் அமைதிப்படுத்தினான். ஆனால் அவனது இதயமும் அதுவும் குழம்பி இருந்தது. பெரியப்பனின் பழைய கதைகள். பெரியப்பன் ஆனந்தினம் வந்து சொன்னார், இந்த மலைக்குள்ள எப்பவுமே இருட்டு இருந்திருக்கு. பழங்காலத்துல யாரோ இங்கே இருந்து வளங்களை எடுத்தாங்க. ஆனந்த் கேட்டான், பழைய மனுஷர்களா? ஆமாம்பா, ஆனா அவர்கள் வனத்தை காயப்படுத்தல, அதை காக்கிற விதத்துல தான் எடுத்தாங்க. அவர் பின்னர் மெதுவாகச் சொன்னார், இப்போ இருக்கிறவர்கள் அவர்கள் வேறு. அவர்கள் பேராசைக்காக சூழலை அழிக்கிறாங்க. ஆனந்த் உணர்ந்தான். பிரியா தேடிய உண்மை வனத்தின் வரலாற்றோடு கூட தொடர்பு கொண்டதா? கார்த்திக் அடித்தளத்தின் வாயிலை திறக்கிறார். மறுநாள் வனத்துறை உதவியுடன் கார்த்திக் குழி தோண்ட ஆரம்பித்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு உலோகத்தாலின் ஓரம் தெரிந்தது. இன்னும் 1 மணி நேரத்தில் அது முழுவதும் வெளிச்சத்திற்கு வந்தது. அதில் எழுதியிருந்தது, வி கார்ப், செக்டார் 7. கார்த்திக் அதிர்ந்து பார்த்தார். இது வேளார் கார்ப்பு பயன்படுத்தும் குறியீடு. அதுதான், இது ரங்கனின் கதை அல்ல. ரங்கன் ஒரு பொம்மை மட்டும்தான். அனைவரும் அருகே வந்தனர். உலோக கதவை மெதுவாக திறந்தார்கள். உள்ளே இருள். ஆனால் அந்த இருள் வனத்தின் இயற்கையான இருள் அல்ல. அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு குகை. அதன் சுவர்களில் எண்ணெய், இயந்திர கீறல்கள், ஒளியின் தடயங்கள். கார்த்திக் சொன்னார், இங்கே யாரோ தொடர்ந்து வேலை செய்றாங்க. அவங்க இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒரு பெரிய ரகசியத்தின் வாசல் திறந்தது. அவர்கள் அனைவரும் அந்த குகைக்குள் நுழைந்தனர். முதலில் ஒரு குறுகிய பகுதி, பின் ஒரு மிகப்பெரிய வழி. அது மனிதனால் தோண்டப்பட முடியாத அளவுக்கு துல்லியமானது. அது தொழில்நுட்பம், அது இயந்திரங்கள், அது திட்டமிட்ட ஒரு அகழ்வு. ஆனந்தின் குரல் நடுங்கியது. பிரியா இதை கண்டுபிடிச்சாங்க சார். கார்த்திக் தலையாட்டினார். அதற்காகத்தான் அவரின் குரல் நிலை குலைந்தது. தென்காடு கிராமம் மெதுவாக சாதாரண நிலைக்கு திரும்பியது. ஆனால் சாதாரணம் என்பது இப்போது வேறு அர்த்தம் கொண்டது. மக்கள் இன்னும் அந்த வழக்கை பற்றி பேசினர். பிரியாவின் தைரியம், குணாவின் ஒப்புதல், ரங்கனின் வீழ்ச்சி, வனத்தின் ரகசியங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் ஒரே கேள்வி வைத்திருந்தனர், இது முடிவா அல்லது தொடக்கமா? ஏனெனில் வனம், அதில் இன்னும் சொல்லப்படாத கதைகள் மறைந்து கிடந்தன. இன்ஸ்பெக்டர் கார்த்திக், ஒரு புதிய பொறுப்பு. வழக்கு முடிந்த பின் கார்த்திக் தனது மேசையில் அமர்ந்திருந்தார். அவரது கைகளில் பிரியாவின் குறிப்பேடு. அவள் எழுதிய ஒவ்வொரு வரியையும் அவர் மீண்டும் படித்தார். அவள் உண்மையை மிக நெருக்கமாக பிடித்திருந்தாள். அவள் இறந்தது தேவையில்லாத ஒன்று.
அவர் குறிப்பேட்டின் கடைசி வரியை மெதுவாக தொட்டார். உண்மை எப்போதும் வெளிச்சத்தில் வரும். அந்த வரி கார்த்திக்கின் இதயத்தில் நெருப்பைப் போல பதிந்தது. அவர் உணர்ந்தார், இந்த வழக்கு முடிந்தாலும் பிரியா தொடங்கிய போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. ரங்கன் சிறையில் இருந்தாலும் அவனது வலை அமைப்பு இன்னும் உயிரோடு இருந்தது. மற்ற பேராசை கொண்ட மனிதர்கள் அவர்களும் அங்கேயே இருந்தனர். அவர் எழுந்து நின்றார். ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த வனத்தை காப்பது இது பிரியாவின் கனவு, இனி அது எனது கடமை. சரோஜினி அம்மா ஒரு தாயின் காயம், ஒரு தாயின் வலிமை. வழக்கு முடிந்த நாட்களில் சரோஜினி அம்மா வீட்டின் முன் அமர்ந்து வனத்தை நோக்கிக் கொண்டிருந்தார். வனம் அவளுக்கு பிரியாவின் நினைவை தந்தது. காற்று வீசும்போது அவளுடைய தலைமுடியை தடவியது. மரங்கள் அசைந்தபோது அவள் எடுத்த புகைப்படங்கள் நினைவுக்கு வந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். அவள் வீட்டை விட்டு எழுந்து வனத்திற்கு சென்றாள். ரவியப்பா அவளின் பின்னால் நடந்தார். அவள் மரங்களுக்கிடையில் நின்று மெதுவாக சொன்னாள், நான் அழ என் மகளுக்கு பிடிக்காது. அவள் என்னிடம் சொல்வாள், அம்மா, வனம் அழுவதில்லை, அது சிரிக்கும். அவள் கண்ணீர் துடைத்தாள். நானும் இப்போ சிரிக்கிறேன் பிரியா. அவளது கண்ணீர் விழுந்த இடத்தில் ஒரு புதிய மொட்டு முளைத்தது. இயற்கை அந்த தாயின் வலியை புரிந்து கொண்டது போல. கார்த்திக், ஆனந்த், வனத்துறை அதிகாரிகள் அவர்கள் மூவரும் குகை இடிந்த இடத்தின் முன் நின்று கொண்டிருந்தனர். மண் இன்னும் புகை போன்ற தூசியை விடுத்து கொண்டிருந்தது. காற்று பெரும் மாற்றம் ஏற்பட போகிறது என்று எச்சரித்தது போல. கார்த்திக் தரையில் இருந்த ஒரு கருப்பு நிற சிப்பை எடுத்தார். அதில் ஒரு லோகோ, ஒரே எழுத்து வி. வேலார் கார்ப்பின் அதிகாரப்பூர்வ சின்னம். இப்போ சந்தேகத்துக்கு இடமே இல்ல. கார்த்திக் மெதுவாகச் சொன்னார். ஆனந்தின் கண்கள் பெரிதானது. அவன் உள்ளே பொங்கி எழுந்த கோபத்தை அடக்க முடியவில்லை. சார், இவங்க பிரியாவை கொன்றது ரங்கன் மட்டும் இல்ல, பெரிய நிறுவனம்தான். அதுவே உண்மையா? கார்த்திக் தலையாட்டினார். ஆமாம் ஆனந்த், பிரியா கண்ட உண்மை ஒரு மாபெரும் நிறுவன குற்றம். கிராமத்தில் எழும் புதிய உண்மை. தென்காடு கிராமத்தில் இரவு நிழல்கள் நீண்டன. அந்த நிழல்களில் உரையாடல்கள் நடந்தன. பிரியா குகை வரை போயிருக்காங்க. அவங்க எதையோ பார்த்திருக்காங்க. அந்த சுரங்கம் அது ரங்கன் வேலை இல்லை, வேற லெவல்ல இருக்கிறவங்க. சரோஜினி அம்மா தனது வீட்டின் வாசலில் நின்று கொண்டு வானத்தை நோக்கினார். பிரியா, உன் உண்மை இன்னும் வெளிச்சத்தில் வரலையப்பா. அவளின் கண்களில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தது. அரசு தலையீடு. கார்த்திக் அந்த எவிடன்ஸை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார். ஆட்சியர் முதல் பதில், இது ரங்கனின் மீதான பழைய ஆதாரங்கள்தான், அதற்கு மேல் விசாரணை தேவையில்லை. கார்த்திக் மேசையை தட்டி எழுந்தார். இல்ல சார், இந்த சுரங்கம் முழுமையாக வேலார் கார்ப் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர்கள் மிக பெரிய அளவில் சட்டவிரோத கனிம சுரங்க பணி செய்கிறாங்க. ஆட்சியர் கண்கள் விலகி கீழே சென்றது. அவர் குரல் தளர்ந்தது. வேலார் கார்ப் நாட்டிலேயே பெரிய நிறுவனங்களில் ஒன்று. அதை விசாரிக்க பல அமைச்சகங்களின் அனுமதி தேவை. கார்த்திக் குளிர்ச்சியான குரலில் சொன்னார். அனுமதி இல்லைன்னா நாம் யாருடைய உயிரை காப்பாற்றணும்? மக்களுடையதா இல்லை நிறுவனங்களுடையதா? அந்த வார்த்தைகள் ஆட்சியரை முடக்கியது. ஆனந்தின் போராட்டம் தேசியமடைகிறது. ஆனந்த் வனத்தின் ஓசை வலைப்பதிவில் குகையின் புகைப்படங்களையும் சுரங்கத்தின் தகவல்களையும் பதிவிட்டான். அப்பதிவு ஒரே இரவில் வைரலானது. தேசம் முழுவதும் ஒருவராக அலாரம் எழுப்பினர். வேலார் கார்ப் விசாரிக்கப்பட வேண்டும், பிரியாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும், வனத்தை காப்பாற்றுங்கள். பல பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த வழக்கில் குதித்தனர். பிரியாவின் மரணம் ஒரு தனிப்பட்ட துக்க கதையல்ல, பிளேயோன். இது ஒரு நாட்டின் போராட்டம். வேலார் கார்ப் அவர்களின் எதிர்வினை. அடுத்த நாளே செய்தி சேனல்கள் வேலார் கார்ப் குற்றச்சாட்டை மறுக்கின்றது. சுற்றுச்சூழலுக்கு தங்கள் நிறுவனம் அர்ப்பணிக்கப்பட்டது. வனத்தில் எந்த சுரங்க பணியும் நடத்தவில்லை. அவர்கள் கோடி கோடியாக பணம் செலவில் தங்கள் பெயரை சுத்தம் செய்ய முயன்றனர். ஆனால் சமூக ஊடகம் அது பணத்தால் நிசப்தமாகாது. பிரியாவின் உயிருக்கு நீதி, சுரங்க மாபியாவை நிறுத்துங்கள், வனத்தை காப்பாற்றுங்கள். இந்த ஹேஷ்டேக்கள் அரசை நடுங்கச் செய்ய தொடங்கின. ஒரு ரகசிய சந்திப்பு, புதிய உண்மை வெளிச்சம். ஒரு இரவு ஒரு பெயரில்லா நபர் கார்த்திக்கிடம் தகவல் கொடுக்க வந்தார். அவரது குரல் நடுங்கியது. சார், எனக்கு வேலார் கார்ப்பில் வேலை. கூடுதலா சொன்னா என்னை கொலை பண்ணிடுவாங்க. கார்த்திக் அமைதியாக அவனை உட்கார வைத்தார். உனக்கு பயப்பட வேண்டாம், உண்மை மட்டும் சொல்லு. அந்த நபர் சொன்னது அனைத்தையும் தலைகீழார்த்தியது. வேலார் கார்ப் ரங்கனை வெறும் மூடி வைத்திருந்தாங்க. அவங்க நிலத்தடியில் உள்ள கனிமத்தை எடுக்க ரங்கனை கருவியா பயன்படுத்தினாங்க. கார்த்திக் கேட்டார், அந்த கனிமம் என்ன? அவர் மெல்ல சொன்னார், லித்தியம் எக்ஸ். உலகளவில் அரிய பொருள். ஒரு டன் விலைக்கு பல கோடி.
ஆனந்தின் உள்ளே தீ வெடித்தது. அதுக்காக ஒரு பெண்ணை கொன்றாங்களா? அந்த நபர் தலையசைத்தார். அதுக்கு மேல இன்னும் ஆழமா போனா இதே மாதிரி 7 சுரங்கங்கள் இருக்கு. கார்த்திக் அதிர்ந்தார். பிரியா ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அதனால்தான் அவர்கள் மூவரும் நடுங்கினர். வேலார் கார்ப் அவர்களின் இருண்ட நிழல். அந்த நபர் தொடர்ந்தார். வேலார் கார்ப்பின் பின்புலம் இந்தியாவின் பெரிய அதிகாரிகள். அவர்களுக்கெல்லாம் இந்த சுரங்கத்தில் ஒரு பங்கு இருக்கு. ஆனந்த் கத்தினான். அப்படின்னா நம்ம எதிரி ரங்கன் இல்ல, இந்த அதிகாரிகளா? அவர் பதில் சொன்னார். அவர்கள் யாரையும் கொல்ல தயார் சார். வேலார் கார்ப் ஒரு முகம்தான். உண்மை இன்னும் ஆழத்தில் இருக்கு. அவர் கார்த்திக்கு பெற்ற USB ஃபைல் கொடுத்தார். இது எல்லா சான்றுகளின் நகல். மூல ஃபைல் நிறுவனத்தில் தான் இருக்கும். நீங்க அதை கையிலே வாங்கினா இந்த போராட்டம் வெல்ல முடியும். USB-யின் உள்ளே இருந்த உண்மை. கார்த்திக் USB-யை திறந்தபோது அதன் உள்ளே இருந்தது ரகசிய சுரங்க வரைபடங்கள், கனிம எடுப்பு பதிவுகள், வேலார் கார்ப் அதிகாரிகளின் கையெழுத்து, பன்னாட்டு கணக்கில் பணப்பரிமாற்றம், ரங்கனுக்கு கொடுக்கப்பட்ட பணம், பிரியாவின் கண்காணிப்பு புகைப்படங்கள். ஆமாம், பிரியா கொல்லப்படுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பே அவளை பின்தொடர்ந்துள்ளனர். ஆனந்தின் கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கம் அல்ல, அது தீ. தேசம் முழுவதும் வெடிக்கும் ஒரு உண்மை. ஆனந்த் இந்த சான்றுகளை வெளியிட்டவுடன் தேசம் முழுவதும் கோபம் வெடித்தது. வேலார் கார்ப்பு மீது நடவடிக்கை எடுத்து சுரங்க மாபியாவை நசம் செய்யுங்கள். பிரியாவுக்கு நீதி கிடைக்க. அரசு நிர்பந்தத்தின் கீழ் வேலார் கார்ப்பு மீது CBI விசாரணை தொடங்கப்பட்டது. CBI முதல் அறிக்கை பிரியா மரணம் சுற்றுச்சூழல் குற்றம் தொடர்பான கொலை. இந்த வார்த்தைகள் தேசத்தை அதிர வைத்தது. ஆனந்த் தொலைக்காட்சி நேர்காணலில் சொன்னான், பிரியா இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்க. அவளோட குரலை நாம மௌனப்படுத்தக்கூடாது. அவள் சுட்டி காட்டிய கனிமம், அது நாட்டின் செல்வம். ஆனால் சிலர் அதை தனக்காக எடுத்தாங்க. நான் இதை விடமாட்டேன். அவனுடைய வார்த்தைகள் தேசத்தின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. வேலார் கார்ப் பதிலடி முயற்சி. வேலார் கார்ப் மிகப்பெரிய லட்டத்தரஞர்களை வைத்து அவர்களை காப்பாற்ற முயன்றனர். USB போலியானது. பிரியா தவறுதலாக விழுந்தார். கையை எங்களுடையது அல்ல. ஆனால் ஒரு சாட்சி மாற்ற முடியாதது. பிரியாவின் படங்கள். அவள் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தையும் வெளிச்சத்தில் காட்டின. இருளின் வலிமை இன்னும் உயிரோடு இருக்கு. இந்த வெற்றியின் நடுவிலும் கார்த்திக் உணர்ந்தார், இது முடிவல்ல, இது ஒரு தொடக்கம். ஏனென்றால் USB-யில் ஒரு பெயரும் இல்லை. மேலே இருக்கும் உண்மையான தலைவன் அவர் இன்னும் நிழலில் இருக்கிறார். அவர்தான் இந்த பேராசையின் மூளை. கார்த்திக் சொன்னார், இந்த போராட்டம் பிரியாவால் தொடங்கப்பட்டது. அதை நிறைவு செய்ய நாம இருக்கோம். வனம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி இப்போது வேறு விதமானது. அது இனி பயத்தின் மௌனம் அல்ல. அது போராட்டத்தின் பிறகு வரும் ஒரு நீண்ட சுவாசம். ஆனால் இந்த கதையின் உண்மை, அது இன்னும் முடிவடையவில்லை. வேலார் கார்ப்பின் சிலர் கைது செய்யப்பட்டனர். சிலருக்கு விசாரணை தொடங்கப்பட்டது. சிலர் இன்னும் நிழல்களில் மறைந்து கொண்டிருந்தார்கள். நாடு விழித்தது. மக்கள் எழுந்தனர். பிரியாவின் குரல் இனி ஒரு பெண்ணின் குரல் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் குரல். ஆனந்த் வனத்தின் நடுவில் நின்று பிரியாவின் கேமராவை பிடித்தான். அவன் சொன்னான், நான் இங்க நிற்றது உன் கனவுக்காக பிரியா. கார்த்திக் பக்கத்தில் நின்றார். உண்மை இன்னும் ஆழமாயிருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கணும். வனம் காற்றில் பதிலளித்தது. மரங்கள் ஆடியது. நதியின் ஓசை மெதுவாக உயர்ந்தது. அது பிரியாவின் குரலாக இருந்தது போல. அவள் மறைந்து விடவில்லை. அவள் வனமாக மாறிவிட்டாள். அவள் போராட்டம் இன்னும் தொடருகிறது.